தமிழ்நாடு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்றால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற வழி மக்களுக்கும் தெரியும், மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும். முதலமைச்சர் பேசுகிற இந்த பேச்சு அதிகாரத்தில் இருப்பதால் எழுகிற பேச்சை தவிர இவங்க பகுத்தறி பிரச்சாரம்லாம் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான். ஆகவே அது அறிவு திருவிழாவெல்லாம் கிடையாது. சும்மா ஈவேரா சொன்னது அத்தனையும் இவங்க எடுத்துக்குவாங்களா? தமிழன் காட்டு மிராட்டின்னாரு. சும்மா பேச்சுக்காக கூட்டி கட்டுப்பாடு இல்லாமல் அலையிற கூட்டம் கிடையாது எங்கள் கூட்டம் அப்படி இல்லை. திமுக கூட்டின கூட்டம் எப்படி கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடு இருக்கு, இன்னமும் கூட விடுபட்டவர்கள் மனு போடுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் பச்சையாக ஓட்டுக்கு பணம் தருவதாகத்தான் அர்த்தம். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் பரபரப்பான பல மேடைகள், பல பேச்சுகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, முக ஸ்டாலின் அவர்கள் 2-3 மேடைகளில் 2-3 நாட்களாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் பாஜகவை விமர்சனம் செஞ்சுருக்காரு. எந்த ஷா வந்தாலுமே எதுவும் பண்ண முடியாது, தமிழ்நாடு எந்த ஒரு கட்டுப்பாட்டிலையும் இல்லை, டெல்லிக்கு நாங்கள் அடி பண்ணிடுறவங்க கிடையாதுங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்களை வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழ்நாடு எந்த கட்டுப்பாட்டின் கீழும் இல்லாமல் அந்த தமிழ்நாடு அரசாங்கம், அதனுடைய நிர்வாகம் எல்லாம் தரிகட்டு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் விமர்சனம் இருக்கிறது. தமிழ்நாடு எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை என்று சொன்னாலும் அது யதார்த்த நிலையைத்தான் பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் மாட்சிமை பொருந்திய உயர்நீதிமன்றம் அரசியல் சட்ட அமைப்பை அங்கீகாரம், அந்தஸ்து எல்லாம் அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஒரு உத்தரவையே துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். லட்சக்கணக்கான இந்து மத நம்பிக்கையுடையவர்கள், ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர்கள், அவர்களுடைய நம்பிக்கையை உதாசீனப்படுத்திய ஒரு அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆன்மீகத்திலே ஆழ்ந்த ஈடுபாடுடைய லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கார்த்திகை தீபத்தன்று தங்களுடைய வீட்டிலே விளக்கேற்றுவதையோடு அவர்களுடைய ஊர் நெருங்கிய அருகிலே இருக்கக்கூடிய மலை, அந்த மலையிலே இருக்கக்கூடிய தீபத்தை தரிசித்து வணங்கி தங்களுடைய பிரார்த்தனையை செய்து கொள்ளுகிற பிரார்த்தனை செய்து கொள்ளுகிற பண்டிகை தான் தீப திருநாள் பண்டிகை. அந்த கார்த்திகை தீபத்தையே அலட்சியப்படுத்திய ஒரு அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆகவே இவர்கள் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையிலே போய் அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூண் அது பற்றி ஆராய்ச்சி நடத்தி ஒரு வழக்கிற்காக மலைக்கு ஒரு நீதிபதி நேரில் சென்று தகவல்களை திரட்டி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நிச்சயமாக இப்படித்தான் பேசுவார். நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்று தான் பேசுவார். ஆனால் நீங்கள் எல்லோருடைய கட்டுப்பாட்டு, அதாவது மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள், மக்களுடைய கேள்விக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள், மக்களுடைய சேவகர்கள் நீங்கள், அதை மனதில் நிறுத்தி பேச வேண்டும். ஆகவே தமிழ்நாடு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்றால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற வழி மக்களுக்கும் தெரியும், மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், நீதிமன்றங்களுக்கும் தெரியும். உங்களை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வழிமுறை நீதிமன்றத்துக்கு தெரியும். அப்படி தெரிந்த காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் உங்களுடைய ஒரு மந்திரி அவர் வெளியே போகிறாரா இல்லையா என்று கேட்டு வெளியே அனுப்பியது. அதே போல இன்னொரு மந்திரியும் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இந்த கட்டுப்பாட்டில் இல்லை என்பதெல்லாம் வெறும் வீரவசனம். இது கவைக்கு உதவாத வசனம். ஆகவே முதலமைச்சர் பேசுகிற இந்த பேச்சு அதிகாரத்தில் இருப்பதால் எழுகிற பேச்சை தவிர பணிவான பேச்சு அல்ல. ஆனால் அந்த பணிவை நீதிமன்றமும் மக்களும் அவருக்கு கற்று தருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது தன்னம்பிக்கையா அவர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசினாலும் அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கு, அடுத்து நம்ம தான் வந்துருவோங்கிற ஒரு ஆணவம் இருக்கு, அதனால இந்த பேச்சு பேசுறாருங்கிற விமர்சனங்கள் வருது சார். இல்லை, நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் நீங்களே உங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் சர்வ அதிகாரங்களையும் கொண்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்கே நடைபெறவில்லை. இது ஒரு மக்களாட்சி. இந்த மக்களாட்சி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆட்சி, சட்டத்தின்படி இயங்க வேண்டிய ஆட்சி. சட்டத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் என்று ஒருவரும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது, யாராக இருந்தாலும் கிடையாது. ஆகவே
அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டியவர்கள் தான் பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று எந்த விசேஷ அதிகாரமும் கிடையாது. ஆகவே முதலமைச்சர் அப்படி பேசுவது என்பது அதிகாரம் தருகிற போதை. அது அதிகாரம் காரணமாக அவர் அப்படி பேசுகிறார். ஆகவே முதலமைச்சர் தவறான சிந்தனையில் இறங்கிவிட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், அடுத்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் மேடைகளில் பேசும்போது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு. மறைமுகமாக தாக்கல்களை ஏற்படுத்துறாரோ, விஜய் அவர்களை கண்டிச்சு சொல்றாரு. இப்போ அறிவு திருவிழா நடத்துறாங்க, அதை பத்தி அவங்க வச்ச விமர்சனத்துக்கு பதிலாக வந்து அறிவுனா அவங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுற மாதிரி இருக்கின்ற விமர்சனங்கள் வருது. முதலமைச்சரே மேதக ஆளுநர் அவர்களை மரியாதை குறைவாக பேசியது எனக்கு அதிர்ச்சி அளித்தது. ஆகவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிகாரம் தருகிற ஒரு உற்சாகம் அல்லது போதை, அதன் காரணமாக எழுகிற பேச்சுக்கள். அப்படித்தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் அவரும் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். சனாதனம் என்றால் டெங்கு கொசு என்று சொன்னார். அதற்கு வடபுலத்தெல்லாம் எதிர்ப்பு. இவர் வட மாநிலங்களுக்கு போனாலே கருப்பு கொடி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது துணை முதலமைச்சருக்கு. அதைவிட சனாதனம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய கருத்தை நாங்கள் உடன்படவில்லை என்று முகத்தில் அடித்தால் போல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் சொன்னார். மேற்கு வங்கத்திலே இருக்கக்கூடிய உங்களும் சொன்னார்கள், தலைவர்களும் சொன்னார்கள், சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலின் கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது நம்முடைய துணை முதலமைச்சர். எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஆராஜா தன்னை தவிர எவனும் அறிவாளி இல்லைன்னு நினைக்கிறவர். ஆனால் பேசுறதெல்லாம் ஓடரல். ஆராஜா பேசுறதெல்லாம் ஓடரல், அபத்தம். ஏன்னா ஈவேரா கருத்துக்களை அப்படியே பேசுகிறார். ஈவேராவே நிறைய உளறி இருக்காருன்றதான் என் பார்வை. ஈவேரா சொன்னது அத்தனையும் இவங்க எடுத்துக்குவாங்களா? தமிழன் காட்டு மிராட்டின்னாரு ஈவேரா. தமிழ் காட்டு மிராட்டி மொழினார். தமிழ் காட்டு மிராட்டி மொழினா அந்த மொழியை பேசுகிறவன் காட்டு மிராட்டின்னு அர்த்தம். திருக்குறள் ஒரு பொய்யர், புலவர்கள் தமிழ் புலவர்கள் அயோக்கியர்கள், கண்ணகி ஒரு மடப்பெண், சிலப்பதிகாரம் ஒரு குப்பை. இதெல்லாம் திமுக ஏற்றுக்கிறா? இவர்கள் கொண்டாடுகிற ஈவேரா சொன்ன பொன்மொழிகள் தான் இதெல்லாம். கம்யூனிஸ்டுகள் எவன் காலையாவது நக்கி பிழைப்பவர்கள், திமுக ஏற்றுக்குதா? இதெல்லாம் சொல்லணும், தெளிவுபடுத்தணும். ஆகவே எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், விஜயனுடைய வளர்ச்சி அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது, திமுகவின் கண்களை உறுத்துகிறது. ஆகவே விஜயை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி அறிவு திருவிழா, அந்த அறிவு திருவிழாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இவங்க பாட்டு ஒரு ஹாலில் கூட்டம் போட்டாங்க. திகாக்காரங்க பாதி பேர் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க, பாதி பேர் மேடையில் உட்காந்துருந்தாங்க. திமுக நடத்தி அந்த அறிவு திருவிழா கூட்டம்ன்றது ஒரு வகையில் திராவிடர் கழக கூட்டம் தான். ஏன்னா கீழே உட்காந்தவனும் திகா, மேலே உட்காந்துருந்தவங்களும் திகா. அதாவது மைனாரிட்டி ஓட்டு தாஜா அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தி ஓட்டு வாங்கினா போதும். இதுதான் திமுகவினுடைய இன்றைய ஒரே நோக்கம். அந்த அறிவு திருவிழாவிலேயும் அதே தான் நடந்தது. இந்துக்களை மட்டும்தான் சீண்டுவாங்க, இந்து பண்டிகைகளை தான் கிண்டல் பண்ணுவாங்க. மற்றதை பேசுறதுக்கு இவர்களுக்கு முதுகெலும்பு கிடையாது, தைரியம் கிடையாது திமுகவுக்கு. மற்ற மரத்தை பேசினா வாழை ஒட்ட நறுக்கிடுவான். இவங்க பகுத்தறி பிரச்சாரம்லாம் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான். ஆகவே அது அறிவு திருவிழாவெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு பொழுதுபோகாத கூட்டம் தான் அது. சரி, இப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. விஜய் கூட்டம் கூட்டுறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி 1 லட்சமா இருந்தாலும் 1 கோடியா இருந்தாலும் எங்களுக்கு இளைஞர் அணி மூலியமா கூடியிருக்க இந்த கூட்டம் தான் ரொம்ப நல்ல கூட்டம். அதாவது கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய கூட்டம், நாங்க சொன்னா நேர்த்தியா கொண்டு போற கூட்டம். அவங்கள மாதிரி சும்மா பேச்சுக்காக கூட்டி கட்டுப்பாடு இல்லாம அலையிற கூட்டம் கிடையாது எங்க கூட்டம் அப்படிங்கிற. திமுக கூட்டின கூட்டம் எப்படி கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடு இருக்கு, அதற்கு அமைச்சர் ஏவாவேலு என்ன படாத பாடுபட்டார். தாவு தீர்ந்து போச்சு அவருக்கு. அவருடைய துறையில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பக்கமாக பத்திரிகைகளில் எழுதுகிறான். அதற்குள்ளே நான் போக விரும்பலை. 2 தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பிரபல வாரம் இருமுறை வெளிவருகிற பத்திரிகையில் பெரும் வசூல் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்காங்க. அந்த இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. அதில் அந்த கூட்டம் திரட்டப்பட்ட கூட்டம், பெரும் பொருட்செலவில் சிங்கிள் கொட்டேஷன், பெரும் பொருட்செலவில் திரட்டப்பட்ட கூட்டம். அது திரண்ட கூட்டம் இல்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் பலமான கவனித்து இவ்வளோ பேர் வந்துடணும்பா எப்படியாவது அப்படின்னு கெஞ்சாத குறையா, ஊராக போய் காலை பிடிச்சி கூப்பிடாத குறையா, காலில் விழுந்து கூப்பிடாத குறையா திரட்டப்பட்ட கூட்டம். பதவி பண ஆசை காட்டி திரட்டப்பட்ட கூட்டம். ஆகவே அதை காமிச்சு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள்னா அவர்களுடைய அந்த நப்பாசை குறுக்கிட நான் விரும்பவில்லை.
சார், உதயநிதி அவர்கள் விமர்சனம் செஞ்ச விஷயங்கள்ல இதையும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப அதிமுகவுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. அதாவது பாஜகவுடைய நிலைப்பாட தான் அதிமுக எடுத்து செயல்படுத்துறாங்க. அமித்ஷா சொல்றது தான் இபிஎஸ் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை உதயநிதி அவர்கள் வச்சிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி கட்சி பாஜக இருந்தாலும் அவங்க இவங்களை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றது சரியா? இல்லை, அதற்கு என்ன ஆதாரம்னு அவர் சொல்லணும். அதாவது உதயநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அல்லது ஒரு அரசியல் விமர்சனை சொல்லும்போது அது ஏற்கும் வகையில் இருக்க வேண்டும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இறுதி வடிவம் பெற்று பாஜக சொல்லுகிறது எல்லாம் அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்னால் அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அவங்க எதிர்கேள்வி வைக்கிறாங்க. நானும் என்னை போன்றவர்களும் எதிர்கேள்வி வைத்தோம். இந்த விமர்சனத்துக்கு எதிர்கேள்வி வைத்தோம். அதுக்கு திமுகவால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தாங்களே திமுக, கலைஞர் உயிரோடு இருந்தபோது எப்படி கொடுத்தாங்க? காங்கிரஸுக்கு அந்த வலிமை இருந்ததா? அப்போ இருந்ததா? இல்லை. காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சி தமாகவுக்கே, அதாவது காங்கிரஸினுடைய பெரும்பகுதியை தன் பக்கம் கொண்டு போய்விட்ட மூப்பனாருக்கே 40 சட்டசபை தொகுதிகளை தான் கலைஞர் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து 2006 என்று கருதுகிறேன் 60 சீட்டுக்கு மேலே காங்கிரஸுக்கு திமுக கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அப்போ என்ன நடந்தது? மக்களுக்கு மறந்துடும்னு திமுக நினைக்குது பல விஷயங்களை. கீழே அறிவாலயத்தில் கலைஞரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குலாம் நபி ஆசாத் வந்திருந்தார். மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரெய்டு நடந்தது. ரெய்டு நடத்தி மிரட்டி உங்ககிட்ட 63 சீட்டு வாங்கினாங்களா? அப்படி தான் நடந்திருக்கணும், அது வேறு விஷயம். அப்படி ஏதாவது இப்போ நடந்ததா? எந்த அடிப்படையில் அமித்ஷா தான் அதிமுகவை இயக்குகிறாருன்னு சொல்கிறார் உதயநிதி. நீங்களாவது அப்படி பயந்து தான் 63 சீட்டை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க. ஏன்னா மேலே ரைடு என்ன நடக்குமோ, ஏன்னா கலைஞர் டிவி திடீர்னு ஆரம்பிச்சது. கேட்டால் இவர் 400 கோடி கொடுத்தாரு. யார்? 2G ஊழலில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர், அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, பல்லாவா யாரோ ஒருத்தர். அவர் 400 கோடி அவர் கடனாக வாங்கினோம், கடனாக திருப்பி கொடுத்துட்டோம், என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்போ சொன்னாங்க. ஆகவே பயந்தது கடந்த காலத்தில் காங்கிரஸுக்கு 2G ஊழல் காரணமாக பயந்தது நீங்கள் தானே தவிர இப்போது அந்த மாதிரி எந்த மிரட்டலும் பயந்ததாகவோ ஆதாரம் உங்களிடம் காட்ட முடியாது. சார், இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இது ரொம்பவே கண்டனத்திற்குரியது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கவனமாக சொல்லணும்னா உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக இருந்த நீதிபதி ஒருத்தரும் ட்வீட் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. திமுகவோட ஊழல் பற்றி அவர் நிறையா பேசுகிறாரு, பத்திரிகைகள் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வராருங்கிற காரணத்தினால இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. திமுக இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆட்சியில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்துக்கள் சிலவற்றோடு அல்லது பலவற்றோடு எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய கருத்துக்களை, அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தக்கூடிய முழு உரிமை அவருக்கு உண்டு. நீங்கள் அவர் கூறுவது அவதூறு என்றால் அதற்கான சட்டப்பிரிவுகளைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவரை அச்சுறுத்துகிற வகையில் பொய் வழக்குகளை போட்டு அவரை உள்ளே தள்ள வேண்டும் என்று நினைப்பது என்பது அரசாங்கத்தினுடைய எதேச்சதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது. அதுவும் இதே அரசாங்கம்தான் வாய்க்கிழிய ஜனநாயகத்தை பற்றி எதிர்க்கட்சியாக இருந்தபோது பேசியது. இதே முதலமைச்சர் தான் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது கேட்டவர். ஆகவே இன்றைய அவருடைய ஆட்சியில் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், குரல் வழி நெரிக்கப்படுகிறது என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் அடுத்தடுத்து சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் ஏவப்படுகின்றன. அவருடைய கருத்துக்களை அல்லது குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிற தைரியம் இந்த அரசாங்கத்திற்கு இல்லையா என்கிற கேள்விதான் இயல்பாகவே எழும். அவர் பல ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார். சில அதிகாரிகள் எப்படி இந்த ஆட்சிக்கு அடிமை சேவகம் புரிகிறார்கள் என்று வெளுத்து வாங்குகிறார். அது இவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அவர் கூறுகிற குற்றச்சாட்டில் பொய் குற்றச்சாட்டு இருந்தால் அதற்கென்று இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர வேண்டுமே தவிர எடுத்ததற்கெல்லாம் அவர் மீது அவரை எப்படியாவது சிறைக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்ற அணுகுமுறையோடு செயல்படுவது, அவர் வீட்டிற்குள் கொண்டு போய் மலத்தை கொட்டுவது, இவையெல்லாம் கீழ்த்தரமான நடவடிக்கைகள் என்று நான் பார்க்கிறேன். கைது செய்ததுமே ரொம்ப அராஜகமாக பண்ணாங்க. நைட்டில் வீட்டில் போட்டு அவங்க கதவை உடைச்சிலாம் உள்ளே போய் அவங்களை கைது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்லுகிறேன். இப்படியான அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்கிவிட முடியாது. இன்றைக்கு பத்திரிகை துறையிலே இன்னமும் சில பேர் மிக வலிமையாக இந்த அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்கக்கூடிய ஒரு உபாயமாக இதை இந்த அரசாங்கம் நினைக்குமானால் நீதிமன்றம் இவர்களுடைய செயலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது
என்பதை மட்டும் நான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு அறிவுரையாக ஆலோசனையாக சொல்லுகிறேன். பல விஷயங்களில் நீங்கள் கோர்ட்டிலே போய் குட்டு வாங்குகிறீர்கள், அது இன்னும் தொடரும் என்று தான் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். சார், இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது அடுத்து தேர்தல் வருது, தேர்தலை நோக்கின பல செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இது தேர்தல் வருங்கிற பயம் இல்லாமல் அவங்க செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்லை, தேர்தலை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படலை. தேர்தலில் அவங்களுக்கு 1000 ரூபா இப்போ கொடுக்குற பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாயை தவிர இன்னும் 25 லட்சம் பேரை சேர்க்குறோம், 15 லட்சம் பேரை சேர்க்குறோன்றாங்க. கவர்மெண்ட்டு கஜானா காலி ஆகிக்கிற நிலைமையில் இருக்குது. திமுக கவர்மெண்ட்டு கஜானா. அரசாங்க நிர்வாக நிதிநிலையை பற்றி இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. நிதி நிர்வாகம் மிக மோசமான முறையிலே கையாளப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க உயரதிகாரிகள் சிலர் இந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவது என்ற மனப்பான்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாளை அடுத்து ஆட்சி மாறினால் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிற அச்சமே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிர்வாகம் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அரிசி கார்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் என்று சொல்லி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவித்து இப்போது தேர்தல் நெருங்குகிற காரணத்தால் மேலும் 15 லட்சம் பெண்களுக்கு தருகிறோம், இன்னமும் கூட விடுபட்டவர்கள் மனு போடுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் பச்சையாக ஓட்டுக்கு பணம் தருவதாகத்தான் அர்த்தம். ஆகவே தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்கு அரசாங்க பணம் 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கிறார்கள். இந்த மாதிரியான பொறுப்பற்ற ஒரு மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை. நானும் ஒரு 45 ஆண்டு காலம் செய்தியாளராக இருக்கிறேன். இது மாதிரியான மோசமான நிதி நிர்வாகம் உள்ள ஒரு ஆட்சி இருந்ததில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், அவங்க இப்படி தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக இப்போ கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாலுமே, அதை கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு வெளிப்படுமா தேர்தல் ரிசல்ட்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது மட்டும் செய்ய போவதில்லை. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாமா என்ற எண்ணமும் இந்த ஆளுங்கட்சிக்கு இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவோமா என்கிற சந்தேகம் திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது. அவர்கள் பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தாலும் கூட மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நிறைய இந்த ஆட்சியில் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. போதைப் பொருள் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. அதே போல டாஸ்மாக் எல்லா நேரமும் திறந்து வைத்திருக்கிறது. பெண்களை தகாத முறையில் பெண்களிடம் தகாத முறையில் நடைபெறுகிற செயல்கள் நிறைய நடைபெறுகின்றன. பாலியல் குற்றங்கள், சீண்டல்கள் நிறைய நடைபெறுகின்றன. இது தவிர மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வகையிலே ஒருமுகப்பட்ட எதிர்க்கட்சி கூட்டணி இல்லை. அந்த தைரியத்தில் இந்த அரசு இஷ்டத்துக்கு ஆடுகிறது. ஆனால் மக்கள் இவர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது. சார், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சில இடங்கள்ல பேசுறது விமர்சனங்களாகும். அந்த மாதிரி RSS உடைய மேடையில போய் பேசுறாரு. அப்போ இவர் பாஜகவோட இணைய போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பாரதி அவர்களுடைய விழா தான், தமிழ் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாலுமே அவர் பாஜகல சேர்றதுக்கான ஒரு டிக்கெட் பாயிண்ட் அதை எடுக்கிறாரு. இதனால மற்றவங்களுக்கு தெரிவிப்படுத்துறாருங்கிற மாதிரி இருக்கு. இதை நான் இந்த குற்றச்சாட்டை அடியோடு நிராகரிக்கிறேன். இதற்கு முன் திரு சீமான் விஜயை விமர்சனம் செய்தபோது திமுகவுக்கு உதவுகிறார், திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. அது உண்மையா? இப்போது விஜில் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியிலே அவர் போய் பேசியிருக்கிறார். அதே மேடையிலே அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நீங்கள் திமுககாரர்கள் பாரதியை கொண்டாடுகிற வகையில் நீங்கள் ஒரு கூட்டத்தை போடுங்கள், திமுக ஆதரவாளர்கள் ஒரு கூட்டத்தை போடுங்கள், அங்கேயும் பேசுகிறேன், நீங்கள் போடுவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இவர்கள் போட மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு பாரதி என்றால் எரிச்சல், அலர்ஜி. இவர்கள் தலைகீழ நின்று கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் பாரதியினுடைய புகழை இவர்களால் இருட்டடிப்பு செய்யவே முடியாது. உலக மாபெரும் கவிஞன் மகாகவி பாரதி, சுப்பிரமணிய பாரதி. ஆக அந்த பாரதியினுடைய புகழை பாடியிருக்கிறார். தமிழின் மேன்மையை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை பாரதிக்கு உண்டு. அதை சீமான் அந்த மேடையிலே சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு என்ன வெறுப்பு சீமான் மீது? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவை அந்த மேடையிலே நின்று அம்பலப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களுக்கு தந்தை என்றால் பாரதியினுடைய பாட்டன் என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன் என்று சீமான் ஓங்கி பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு நான் முழுமையாக கேட்டேன். மிகச்சிறந்த உரை, பாரதி குறித்த ஒரு மிகச்சிறந்த உரை. அது நின்று பேசிய மேடை விஜில் மேடை, RSS மேடை அல்ல. அப்படி RSS மேடையாக இருந்தாலும் தவறு அல்ல. தீகா மேடையை விட RSS மேடை 1000 மடங்கு மேலான மேடை.
என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் திராவிடர் கழகம் அதனுடைய முன்னோடிகள் எல்லாம் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது என்று மனு போட்டவர்கள். ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிய அந்த தலைவர்களை கொண்ட முன்னோடிகளை கொண்ட இயக்கம். ஆகவே உங்கள் தீக்காவை விட ஆர்எஸ்எஸ் 100 மடங்கு மேலான இயக்கம். சார், இந்த மாதிரியான பல தகவல்கள் சொன்னீங்க. தொடர்ந்து கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இந்த கட்சிகளில்? இல்லை, சில கட்சிகள் இன்னமும் தேர்தல் கூட்டணியை இறுதி செய்யவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறது. அந்த 2 பிரிவுகளும் ஒன்றுபட்டால்தான் அவர்கள் எந்த கூட்டணியில் இணைந்தாலும் அந்த கூட்டணிக்கு முழுமையான பலன் கிடைக்கும். டாக்டர் அன்புமணி அவர்களை மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர் பைஜெயந்த் பாண்டா அவர்கள் சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்னும் முடிவெடுக்காத இன்னொரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி. அந்த கட்சி ராஜ்யசபா சீட்டும் கொஞ்சம் கூடுதலான தொகுதிகளும் எந்த பக்கம் தருவார்கள் என்று காத்திருக்கிறது. சமீபத்தில் திருமதி பிரேமலதா தெரிவித்த கருத்து அதிமுகவுக்கு சார்பான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய 3 கட்சிகளும் எடுக்கப் போகிற நிலை என்ன என்பதை பொறுத்துதான் கூட்டணிகள் இறுதி வடிவம் பெறும் என்று நான் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்களில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். இன்றைக்கு உங்களுடைய நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார்.